ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேன்ற வீடியோ போடுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்ட்டு பார்க்கலாங்க. நுரையீரல் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இது ஆட்டுக்கறி 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், குழம்புக்கு இது நுரையீரல் செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் காலி ஆகிடுச்சு, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். கறி கடையிலேயே 2 பேக்கெட்டு. அப்புறம் பெப்பர் பொடி வச்சு இங்கே பாருங்கள், தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு போட்டு குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி பெரிய குக்கர் வச்சுட்டேன் செய்யறதுக்கு. இது சின்ன குக்கர் நுரையீரலுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5.5 பெட்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் போடுங்க. அப்புறம் 2 சோம்பு போடுங்க. மிளகு போடணும், மிளகு காலி ஆகிடுச்சு, அதுக்கு மிளகு பொடி போட்டுக்கினேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கினேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் போடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கணும். குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளியும் போட்டாச்சு, நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதும் இருங்க பார்த்துருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டு வதக்குங்க. கறியும் போட்டாச்சு. 100 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் மட்டனு. ஆனால் ரொம்ப சாப்பிட மாட்டோம் நாங்கள் வீட்டில், அதனால் 100 ரூபாய்க்கு மட்டன் வாங்கினேன். தெரிஞ்ச கடை, அதனால் 100 ரூபாய்க்கு தருவார். அதோட கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் பாருங்கள். மட்டன் மசாலா ஆச்சுது, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சாத்தூளும் சிகப்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ மிளகாத்தூள் போடுறேன் பாருங்கள். 1 2 3 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிட்டணும். நல்லா வதக்கிட்டு இப்போ இது அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இப்போ தண்ணி கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்போ கலந்துக்க வேண்டியதுதான். தேங்காய் விழுதை அரைச்சி ஊற்றுண்டு கெட்டியாகிடுச்சிங்களா உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுது. குழம்பு வேகணும். ஏன்னா விசில் போட்டோம்னா எப்படியே ஒரு 6-7 விசில் விடுவேன் நான், அப்போ தான் மட்டன் வேகும். சிக்கன்னா 2-3 விசிலே வெந்துடும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா, கறி போட்டுட்டேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிட்டு விசில் போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் விடுவேன். போட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ நான் விசில் போட போகிறேன். இப்போது குக்கர் விசில் போட்டுற வேண்டியது தான். ஒரு 6-7 விசில் வர வேண்டியது தான்.